இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்கான ஒரு ரெசிபி கொத்தமல்லி தொகையல். இந்த தொகையலுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி தழை 1 பஞ்சு, உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், புளி சின்னதாக ஒரு கூஸ்பெரி சைஸுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்தால் போதும். அப்புறம் வரமிளகா 4லேருந்து 5, சால்ட்டு தேவையான அளவு. வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு பாதி ப்ரௌன் கலரில் ஆகட்டும். ஏன்னா பருப்பு ரெண்டும் உங்களுக்கு வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் பாதி ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வரமிளகாயும் சேர்த்து நல்லா எல்லாமே ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழையை நல்லா அலம்பிட்டு அந்த எட்ஜில் இருக்கிற அந்த சம்டைம்ஸ் ரொம்ப மொத்தமாக இருக்கும், வேர் பகுதி இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணுங்க. அது கூடவே நம்ம புளியையும் ஆட் பண்ணிடலாம். தழை நல்லா உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகும்போதே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த ஃப்ராக்ரன்ஸ் இது போயிடும் உங்களுக்கு, அந்த வாசனை. அதனால ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொத்தமல்லி தொகையல் இஸ் ரெடி. இந்த தொகையல் 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. தேங்காய் போடாதனால ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே யூஸ் பண்ணலாம். நம்ம இது நம்ம நல்லா சூடான சாதத்தில் சட்னியை நல்லா போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்குமே சைடில் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட மற்ற ரெசிபிகளையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.